ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நாளை எடுத்துக்கொண்டால் எல்லா பொருட்களுமே விலை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு, 16,500 ரூபாயில் ஒரு மனிதன் வாழலாம். கொழும்பில் 16,500 ரூபாய் ஒரு மனிதருக்கான மாத செலவு. நீங்கள் அப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேட்குறாரு, 16,500 ரூபாய்க்கு எப்படி வாழலாம்? அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கேட்குறாங்க, இது எங்கேருந்து? ஆனால் அது அவருடைய அனில் ஜெயந்த பெர்னாண்டோனுடைய கருத்து அல்ல, இது புள்ளி விபரவியல் திணைக்களம் கூறிய அந்த தொகை. அதாவது கொழும்பிலே வாழ்வதற்கு 16,500 ரூபாய் தேவை. சரி, அதெல்லாம் நம்ம விட்டுருவோமே, அது அவங்க அதிகாரிகள் சொன்ன கணக்கு தானே. ஆனால் உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்கிறது. சரியா? இப்போ பெட்ரோல் விலையை தாங்க முடியாமல் இருக்குது. கேட்டால் இப்போ சொல்கிறாங்க அது யுத்தம். அது மத்திய கிழக்கில் நடக்கிற யுத்தத்தால் பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கு, கேஸ் விலை அதிகரித்திருக்கு. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இதெல்லாம் சரி. அப்படி இன்னும் ஒரு நாட்டில் இன்னும் ஒரு பிராந்தியத்தில் நடக்கின்ற யுத்தத்தால் அதிகரிக்கின்றது என்றால் எதற்கு இங்கு ஜனாதிபதி, எதற்கு இங்கு அரசாங்கம் என்ற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க எதிர்கட்சி. நீங்கள் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் 3 நேரம் சாப்பிடணும், நீங்களும் உயிர் வாழணும், உங்களை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கும், என்ன நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை நம்பியும் குடும்பங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதை எப்படி நாங்கள் ஜீரணிக்கிறது? அதாவது எமது மக்களால் எந்த ஒரு விடயத்தையும் ஜீரணிக்க முடிவதில்லை. ஏனெனில் உண்மையாக இந்த நாட்டின் முதலாவது பிரதமர் மந்திரி என்று நினைக்கின்றேன் சினிமா பண்டாநாயக்கா அம்மையார், பெண் பிரதமர், உலகிலேயே முதலாவது பெண் பிரதமர். அவர் கொண்டு வந்த திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது. அதை எங்களால் ஒரு சில வருடங்களுக்கு கூட ஜீரணிக்க முடியாதனால்தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாரி வழங்கினார்கள் வாக்கு வங்கி. எங்களுடைய மக்கள் சுட சுட அவர்களுக்கு எதுவும் நடக்க வேண்டும். அவ்வாறு எதையும் செய்வது கடினமான ஒரு காரியம். உண்மையாக எங்களுடைய திட்டங்களில் உண்மையாக இன்றைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை எக்காரணம் கொண்டு நான் மறக்கவில்லை, ஏற்றுக்கொள்கின்றேன். வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது. அதற்கு குறுகிய கால கட்டத்தில் நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் நீங்கள் கூறியதை போன்று யுத்தத்தை தான் காரணமாக காட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. என்னவெனில், அதாவது எரிபொருட்கள் அங்கிருந்து தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு பொருளையும் பிற நாட்டை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள். நாங்கள் எதையுமே நாங்கள் உற்பத்தி செய்து அதில் தன்னிறைவு இன்னும் காணவில்லை. ஒரு சில காலகட்டத்தில் மன்னராட்சி காலத்தில் கூட இலங்கையிலிருந்து பர்மாவுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்தார்கள் என்று கூறப்படுகின்றது, படித்திருக்கின்றோம். ஆன போதிலும் அதற்கு பின்பு வந்த காலப்பகுதியில் யாராலும் அவ்வாறான நிலைக்கு தள்ளப்படவில்லை. சிறுதானிய பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம், உடைகளை ஏற்றுமதி செய்கின்றோம். ஆன போதிலும் அதிலிருந்து வருகின்ற வருமானம் இன்று குறைவாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அதாவது சுற்றுலாத்துறை வீழ்ச்சி கண்டுள்ளது. அதன் ஊடாகவும் யுத்தகலங்களின் ஊடாகவும் எமது பொருளாதாரம் உயர்ந்து கொண்டு செல்கின்றது. இதற்கான ஒரு சரியான தீர்வு திட்டத்தை எதிர்காலத்தில் வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். யுத்தகலம் தொடர்ந்து நடைபெறுமாக இருந்தால் எரிபொருளின் விலை தவிர்க்க முடியாது. எரிபொருளின் விலை ஏற்றத்தின் ஊடாக ஏனைய பொருட்களும் தாமாக எங்களுடைய தொழில் அதிபர்களின் ஊடாக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்நிலைக்கு சரியான ஒரு தீர்வை அரசாங்கம் வெகு விரைவில் காணும் என்று நினைக்கிறேன். அரசாங்கம் இல்லை, நீங்கள் நாங்கள் காண்போம் என்று நினைக்கின்றேன். அதாவது எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கா சகோதரர் அவர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வினையும் அந்த அமைச்சரவை சிறந்த ஒரு திட்டத்தையும் முன்வைக்கும் என்று நினைக்கின்றேன். அப்போ உங்களை நம்புகிறோம் நாங்கள். அதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை மக்களும் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. சரி, வெறும் தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்யும் மாநகர சபையின் உறுப்பினர். அப்போ இவர் சொல்கிறதும் உண்மையாக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம், அவர் எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் கைவிட மாட்டார் என்று சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. 2022 கோட்டாபே இப்படி தான் எங்களை கைவிட்டார். உடனடியாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று நாட்டை ஒரு மாதிரி வளமையின்மை கொண்டு வந்தார். ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கண்டா, மீண்டும் ரணில் விக்ரமசிங்க வரப்போகிறார், ரணில் விக்ரமசிங்க வந்தால் தான் இந்த டாலர் எல்லாம் குறையும் போல், ரணில் விக்ரமசிங்க வந்தால் தான் கேஸ் பெட்ரோல் எல்லாம். இது மக்களுடைய கருத்து.
எதிர்க்கட்சிகளும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்றால் இருந்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கால பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி என்னவென்றால் எண்ணெய் வாங்குவதற்கு எங்களிடம் டாலர் இருக்கவில்லை, வெளியூர்களிலிருந்து பொருட்களை கொண்டு வருவதற்கு டாலர் இருக்கவில்லை. இது யாருடைய பிழை என்று அந்நேரம் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஜனாதிபதி அவர்களை மாத்திரம் நாங்கள் பொறுப்பு கூற முடியாது. அந்த நேரத்தில் இருந்த அமைச்சரவை அனைவருமே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர்களின் சரியான ஒரு வழிநடத்தல் நிர்வாகத்திறன் இல்லாத காரணத்தினால்தான் மக்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அடுத்தது இறைவனின் ஆசீர்வாதம் கொரோனாவை கொண்டு வந்து கொடுத்தார். அதனூடாகவும் பெரும் ஒரு வீழ்ச்சியை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதை அடுத்து எங்கள் நாட்டில் வருகின்ற அரசியல் துறையில் இயங்குகின்றவர்கள் தங்களுடைய ஆனால் இதெல்லாம் வந்ததுனால தானே மக்கள் சக்தி வர முடிஞ்சது. சாக்குகளை நிரப்பினார்கள், அவர்கள் நிரப்பினார்கள். மக்கள் மத்தியில் பொருளாதாரம் மிகவும் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டது. எனவே மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. அதன் நடத்தியவர்களும் தேசிய மக்கள் சக்தின்னு சொல்லப்படுகிறது. இந்த அறகலை அல்ல, தேசிய மக்கள் சக்தியில் 10 பேர் இருந்தார்கள், அதில் ஒருவராக நான் இருக்கலாம் என்று கூறலாம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி தான் அறகலையை உருவாக்கினது என்று கூற முடியாது. மக்களின் எழுச்சி, மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத தேசிய மக்கள் சக்தி தான் இந்த அறகலைக்கு பின்னுக்கு இருந்தது. அதாவது அறகலையில் இருக்கக்கூடிய முன்னாடி இருந்தவர்களை பின்னாடி இருந்து வழி நடத்தி விட்டு இப்போ முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது எந்த உண்மை? நீங்கள் அறகலைக்கு போனீங்களா? இல்லை, நான் அறகலைக்கு போகவில்லை. ஆனால் அறகலைக்கு போனவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள், இல்லை என்று நான் கூறவில்லை. அதேபோல் அனைத்து கட்சிகளில் இருந்தவர்களும் அறகலையை பின்னின்று வழிநடத்தினார்கள் என்றும் கூறப்படுகின்றது. நான் அதை கூற விரும்பவில்லை. ஆனாலும் அறகலையின் ஊடாக, மக்கள் எழுச்சியின் ஊடாக இன்னொரு அரசு மாற்றம் இந்த நாட்டிற்கு தேவை என்கிற எண்ணக்கரு வந்ததன் விளைவாகத்தான் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியது. அவ்வாறு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தவறு செய்தவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து எங்களுக்கு கல்லடித்து கொண்டிருக்கின்றார் இப்போது. ஆனாலும் நாங்கள் இறை ஆசையினூடாக, மக்கள் பலத்தினூடாக, மக்களின் செல்வாக்கினூடாக சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஊழலற்ற ஆட்சி, வீண் விரயமற்ற ஆட்சி, இதை நாங்கள் செய்வதில் தயங்கவில்லை. அதே போன்றே ஊழலற்ற ஆட்சி, வீண் விரயமற்ற ஆட்சி ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட மறுபுறம் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கிறது. அதை கட்டுப்படுத்த ஏதாவது நடவடிக்கை வேணும் இப்போதைக்கு. நிச்சயமாக ஜனாதிபதி அவர்களும் எங்கள் அமைச்சரவையும் வெகு விரைவில் அதுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். என்னுடைய கருத்து அது. உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதன் ஊடாக விவசாயிகள் சொல்கிறாங்க அவங்களுக்கு உரம் கிடைக்கவில்லை. அது ஒரு பெரிய புகாராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் தேர்தலுக்கு முன்னைய காலத்தில் அமைச்சர்களாக முதல் நாமல் கருணாரட்ன போன்றவர்கள் புல்லெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. இப்போ உரம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு, இப்போ எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்க்கட்சியினர் சேர்ந்து, கூட்டாக எதிர்க்கட்சியினர் சேர்ந்து கல்லடிக்கிறாங்க அரசாங்கத்துக்கு எதிரான சொல்லித்தானே. அவர்கள் ஆட்சியை விட்டுட்டு செல்கின்ற வேளையில் கஜானாவில் எதுவுமே இருக்கவில்லை. நாங்கள் இன்று வாகன இறக்குமதி வரைக்கும் சென்றிருக்கின்றோம். டொலரின் நிலையை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதாவது அவர்கள் விலை உயர்ந்திருக்கிறது. அதாவது விலை உயர்ந்தாலும் பொருட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்று நீங்கள் கூடுதலான பணத்தை கொடுத்தாயினும் பொருளை வாங்க முடியாத நிலை காணப்பட்டது. உதாரணத்திற்கு பால்மாவுக்கு கூட போலின் இருந்த நிலை, எண்ணெய்க்கு போலின் இருந்த நிலை காணப்பட்டது. ஆனால் இன்று அது மாற்றப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரத்தின் நிலை அதிகரித்திருந்தாலும், பொருளாதாரம் உயர்ந்திருந்தாலும் இன்று அதை இந்த தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு எங்களிடம் பொருள் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சொல்கிறீங்க இந்த எதிர்காலத்தில் இந்த மாற்றம் நிச்சயமாக இடம்பெறும். அதாவது அந்த பொருட்கள் விலைகள்லாம் குறையும். மீண்டும் அடுத்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவை மக்கள் ஜனாதிபதி ஆக்குவார்கள். கட்டாயமாக, நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக அதே போன்று மீண்டும் ஒரு நல்ல இந்த தேசிய மக்கள் சக்தி நாட்டை நல்வழிப்படுத்தும் படுத்தி கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த திட்டங்கள் தொடர்ந்து செல்லுமாக இருந்தால்
இந்த 5 வருட காலத்துக்கிடையில் இலங்கை ஒரு முன்னேற்றமான நிலைக்கு செல்லும். சரி, ஒரு கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் என்ற வகையில் அந்த கேமராவை பார்த்து நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிற நேரம்னால நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கொழும்பு வாழ் மக்கள்? கொழும்பு வாழ் மக்களுக்குத்தான் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் விட வாழ்வாதாரம் பொருளாதாரம் கூடுதலாக காணப்படுவது. எனவே முடியுமான வரையிலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இந்த பொருளாதார அதிகரித்த நிலையை நாங்கள் குறைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். எதிர்காலத்தில் அது நடைபெறும் என்று நான் கூறுகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறு குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்த கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஜி யோகராஜன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது. அதே போன்று இந்த நிகழ்வுக்கு அடியேனையும் அழைத்து ஏதோ கருத்துக்கள் இருக்கின்றது உள்வாங்கலாம் என்று நினைத்து என்னை அழைத்ததுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் நன்றி. அதே போன்று இதன் பார்வையாளர்களுக்கும் அடியேனின் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.